வணக்கம் நண்பர்களே. பயணங்கள் முடிவதில்லை. புதிய புதிய அனுபவத்தை பெறுவதில்தான் மனித பிறப்பின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும். மனித பிறவின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள உதவுவதுதான் பயணம். ஆதிகால மனிதன் தன்னுடைய பசிக்காக காட்டுக்குள் வேட்டையாட சென்றான். அப்பொழுது தொடங்கிய பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்று பசிக்காக வேட்டையாட சென்றான். இன்றும் தான் மனிதன் பசிக்காக வேலைக்கு செல்கிறான். தன்னுடைய பசியை போக்குவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தினுடைய பசியை போக்குவதற்காகவும், தன்னுடைய உற்றார் உறவினரின் பசியை போக்குவதற்காகவும், தன்னுடைய சகோதர சகோதரிகளின் பசியை போக்குவதற்காகவும் மனிதன் வேலைக்கு செல்கிறான். அது ஒரு பயணம். பயணம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. மன அழுத்தம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் பயணம்தான் மனிதனுக்கு ஒரு அமைதியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த ரயில் பயணங்கள் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நாங்களாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையிலேருந்து பூண்டி காலேஜுக்கு ட்ரெயின் தான் வருவோம். நாகப்பட்டினத்துலேருந்து வருவாங்க பூண்டி காலேஜில் படிக்கிறது ட்ரெயின் தான். திருவாரூர்லேருந்து வருவாங்க. அதெல்லாம் ஒரு அலாதியான பயணம். இன்றைக்கி இருக்க மன அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் ரயில் பயணம் உண்மையில் ஒரு மனதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. நான் போன வாரம் சென்னை வந்தேன். அப்பொழுது எடுத்த சில காட்சிகள் நீங்கள் பாருங்கள், ரசிங்க. இந்த பதிவு உண்மையில் உங்களுக்கு பழைய காலத்தை ஞாபகப்படுத்தினால் இந்த பதிவுக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருதுவேன். நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த உலகமானது பல்வேறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இயற்கை அழகையும் பல பகுதிகளிலும் உள்வாங்கிக் கொண்டு உள்ளதாகும். இந்த உலகின் புதுமைகளையும் அதிசயங்களையும் பார்த்து ரசிப்பதற்கான ஒரே வரப்பிரசாதம் பயணமாகும். பயணங்களில் ரயில் பயணம் ஒரு முக்கியமான ஒரு பயணமாகும், ஒரு இனிமையான பயணமாகும். அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலை நேரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டுகொண்டே பயணம் செய்வது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக நம் வாழ்வில் அமைகிறது. இது போன்ற காட்சிகள் ரயிலில் பயணம் செய்யும் போது கிடைப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும். நீங்களும் இதை பார்த்து ரசியுங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே. ரயில் அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் நிப்பாட்டி போட்டுருவாங்க. அந்த நிப்பாட்டுறப்ப நான் ஒரு இடத்துல மரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரெயின் புறப்படுறது சவுண்டு கொடுத்துட்டாங்க, நான் கேட்கல. எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாம். ஐயோ ட்ரெயின் போகுது, வாங்க வாங்க அப்படின்ட்டு. தமிழ்காரங்க தான். நான் உடனே ஓடியாந்து ஏறினேன். அதுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, நம்மளுக்கு ட்ரெயினில் ஏறி பழக்கம் இருக்குது. அதனால் அப்படியே தொத்திட்டேன் ட்ரெயினில். அது அப்படியே நான் அன்றைக்கி கொஞ்சம் ஆடி போயிட்டேன். என்னடா ட்ரெயின் போயிருந்துச்சின்னா அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, எப்படியோ ஏறி வந்துட்டேன். அந்த காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பாருங்கள். அந்த மரத்து காட்சிகள் அருமையாக இருக்கும். மரங்களையும் மனிதர்களையும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் மரத்தை நம்பியே வாழ்கின்றன. நமது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்ள மரங்களிலிருந்து தான் நாம் வளங்களை பெறுகின்றோம். மரங்கள் தான் சுற்றுச்சூழலின் சமநிலையை பாதுகாக்கின்றன. அதனால் மரங்களை நடுவோம், வளங்களை பெறுவோம். பார்த்தீர்களா நண்பர்களே, எப்படி ரயில் பயணம் நல்லா தான் இருக்கும். இப்பொழுது காதல் பயணம் செய்து கொண்டிருக்கும் காதலர்கள்
அவர்களுடைய பயணத்தை வாழ்க்கை பயணமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். காதல் பயணம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். காதல் பயணம் வென்றால்தான் சாதி என்ற தீ ஒளியும் இந்த நாட்டிலிருந்து. அப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். இது போன்ற பல பயணங்களை உங்களுக்கு நான் வரும் எபிசோடுகளில் நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பயணங்கள் தான் மனிதனின் தேவைகளை நிறைவேற்ற உதவி புரிந்து வருகிறது. இப்பொழுதல்ல, எப்பொழுதும் பயணங்கள் முடிவதில்லை.